ஸோ இந்த லீக்ஸ் பால் கறி செய்யறதுக்கு நான் இந்த மண் சட்டி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது, 1.5 டீஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்க. விட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகு போட்டு கடுகு வடிக்கணும். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த பெருஞ்சீரகத்தை இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து நீட்டு நீட்டாக வட்டியிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. சின்ன பச்சை மிளகாயில் வந்து 4 பச்சை மிளகா போடுறேன். போட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். ஒரு 3 நிமிஷம் வதங்கி இருக்கு. இந்த 3 நிமிஷம் வதங்கி இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரைக்க இதில் வந்து உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி சின்ன வட்டி இருக்குன்னு இதில் 40 கிராம் உருளைக்கிழங்கு, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இப்போ இதையும் இதில் போடுங்க. ஒரு சின்ன கரட்டில் பாதி எடுத்து வட்டி வச்சுருக்கேன். 30 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களோட தேவைக்கு அளவான உப்பு போடுங்க. பட் நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். ஸோ அப்புறம் 3 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இந்த 3 நிமிஷம் வதங்கின பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து தண்ணி இருக்குது. 1/3 கப் எல்லாட்டிக்கு 80 மில்லிலிட்டர் தண்ணியை இப்போ இதில் விடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. முதலாம் பாலும் 2ஆம் பாலும் கலந்துருக்கு. 1/3 கப் எல்லாட்டிக்கு 80 மில்லிலிட்டர் இருக்குது. இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டுது. இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து லீக்ஸ் எடுத்து வட்டி இருக்கேன். நாகலும் வந்து குருணியா வட்டியில் இப்படி ஒரு அளவான பீஸாக வட்டி இருக்கிறேன். 115 கிராம் லீக்ஸ் எடுத்து இந்த லீக்ஸ் இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன். குறைச்சி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை நாங்கள் அவிய விடுவோம். இடக்கிற கிளறி விடுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷமாக கொதிச்சு கொண்டிருக்கு. எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. திருப்பி மூடி போட்டு என்ன ஒரு 6 நிமிஷம் அவிய விட போகிறேன். என்ன ஒரு 6 நிமிஷம். ஸோ டோட்டலியாக வந்து 10 மினிட்ஸ் வந்து நான் இதை அவிய விட்டேன். நான் சொல்கிற டைமுக்கு வந்து கிழங்கு அவியாட்டுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து. பட் நான் சொன்ன டைமுக்கு நான் போட்ட கிழங்கு வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. ஸோ இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு கூட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேசிக்காய் புளி, லெமன் இல்லை லைம் ஜூஸ் புளிஞ்சு விடுங்க. லீக்ஸ் கேரட்டும் உருளைக்கிழங்கு போட்டு செய்கிற கறி வந்து செய்து முடிஞ்சது.